இப்ப அவர் என்ன சொல்றாரு? கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும். கூர்ந்த மதி எழும்பும் அகந்த எழுமிடத்தை கூர்ந்த மதியால் அறிந்து கொள். இதுதான் அந்த பாட்டுல சொல்றாரு. ஜஸ்டா சொல்றாரு கூர்ந்த மதி. கூர்ந்த மதிக்கே நல்ல ட்ரைனிங் வேண்டியதாரு. நம்ம எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகும் அதே இங்கே இருக்கும், சென்ட்ரல்ல இருக்கும். என்னமா நழுவுறோம், ஃபீலிங்கா நழுவுறோம், பழைய ஞாபகமா நழுவுறோம், பழைய அனுபவங்களா வருது மனசுக்கு. இல்லாட்டி புது ஒலி மூலமாக பழைய நினைவுகள் கிளறப்படுது. புது சுவையை பத்தி யாரோ பேச்சு அது மூலமா வருது. இப்படி உள்ளே வெளியிலையும் தொடர்ந்து மனம் உள்ளுக்குள்ள பிஸியா இருக்கு. இது கூர்ந்தமதி இல்லை. இதுக்குதான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த காலம் போகவே போயிடுறாங்க. கூர்ந்தமதிக்கு என்ன எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம எந்த ஏகாந்தத்துக்கு போயிடுறாங்க. புலன்கள் எல்லாம் அடக்கி கரெக்டா சாப்பிட்டுட்டு பேசாம உட்காந்து விசாரம் தான். பட் அந்த அதுக்கே அந்த இதை பிடிக்கிற ட்ராக்ல போய் நிக்கிறதுக்கே ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் வேணும். முதல்ல பூரா முயற்சி வேணும். முயற்சி சகஜமாகிற வரைக்கும் முயற்சி வேணும். அதை நம்ம வேலையோடயும் பண்ணணும், வீட்டுல இருக்கும்போதும் பண்ணணும். இப்ப எக்ஸ்க்ளூசிவா இதை மட்டும் பார்க்க போறோம். என்ன கவனம்னா என்ன, கூர்ந்த மதி டிஸ்ட்ராக்டட் மதியில இருந்தா கூர்ந்த மதி வருது. நல்லா தெரிஞ்சுக்கணும். எது டிஸ்ட்ராக்ஷனோ, எது இன்னட்டன்டிவ்னஸோ, புரியுதா, எது கவனம் பிசகலோ அது மூலமாக திரும்பி கவனத்துக்கும். எதையோ மறந்தோம்னா என்ன பண்றோம், மறந்த பொருளை பத்தி எல்லா இடத்துலயும் எல்லா அசோசியேட்டிவ் திங்கிங் ஏரியாலெல்லாம் உள்ள சர்ச் பண்றோம் இல்லையா? அங்கேருந்துதான் ரைட்ட இடம் ஞாபகத்துக்கு வருது. அதே போல எங்கிருந்து பிழகிறோம், எண்ணமா மாறுறது, ஒரு நினைவு வருது, ஒரு பழைய ஞாபகம் வருது, பழைய உணர்ச்சியை பத்தி பழைய அனுபவத்தை பத்தி ஏதோ ஒண்ணு வருது, நினைவுல எல்லாம் வருது. காட்சியாகவும் வரும், இதுவாகவும் வரும். அது வரது ஃபுல்லா ஆக்குபை பண்ற, அது வந்திருக்கு, அதுவாக இருக்கிறேன், பழைய ஞாபகங்களில் நிறந்து கொண்டிருக்கிறேன், பழைய நினைவலைகளில் இருக்கிறேன்னு தெரியும் பொழுதே அந்த க்ஷணமே அது தெரிதல் தான் கவனம் கூடும் இடம், சந்திக்கிற இடம். உடனே கவனமா வரணும். அதனால என்ன தெரிஞ்சது, எனக்கு என்னத்தை யோசிச்சிருந்தேன் அப்படின்னு திருப்பி யோசிக்க வேண்டாம். அப்படி யோசிச்சா திருப்பி கவனத்தை தகவல், புரியுதா? கவனத்திலேருந்து இறங்கிடுறோம். புரிஞ்சுதா குமரேசன்? உள்பேசி எல்லாமே இப்படிதான் வளரும். ப்ராப்ளம் வெளி உலகமே கிடையாது, உறவுகள் கிடையாது, யாரும் கிடையாது. மற்றவங்க உலகம் நம்மளுக்கு மேல போடுற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அது இது எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட உள்ள இருக்கிற கமெண்டேட்டர் தான் பிரச்சனை. உள்ளுக்குள்ள ஓயாம பேசுறவன் தான் பிரச்சனை. நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது நினைவு வந்துருச்சுன்னா அந்த சீனையை எடுத்துருவோம் நம்ம, இல்லையா? நம்ம அனுபவங்கள் தான் நினைவலைகளுக்கு வரும்பொழுதெல்லாம் உள்ளுக்குள்ள எல்லா விதமான அவஸ்தைகளுக்கும் மனம் ஆட்படும். இதுதான் கவன சிதறல். கவனமே இல்லை, மனமாவே இருப்பேன். இப்ப கவனம் கூடுறதுக்கு இந்த ஒரு என்விரான்மெண்ட், அந்த ஒரு சூழலை உள்ள உருவாக்குறோம். அந்த உருவாக்குதல் எப்படி பிசகுதல் தெரியணும், ஓயாத பிசகுதல் தெரியணும், நழுவுதல் தெரியணும். நழுவுதல் எப்படி இருக்க போறது? ஞாபகங்கள், பழைய அனுபவங்கள், ஒட்டி விட்டிய பேச்சுக்கள் நம்மளுக்கே தெரியாது. நம்ம பழசுதான் நினைச்சுட்டு கூட தெரியாது. ஆனா கருத்து கூறிண்டே இருப்போம் உள்ள. இப்படி பண்ணிருக்கலாம், பண்ணிருக்க வேண்டாம், அதனாலதான் இப்படி ஆச்சு, போயிட்டு நாசம் ஆயிடுதுல்ல அப்படின்னு ஏதோ ஒரு இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவுல போய் முடிக்கும் போது என்னோட பிக்கப் ஆயிடும். இதுல ரொம்ப மைன்யூட்டஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் கூட சொல்றேன். சின்ன சின்ன விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் கூட அவ்வளவு நுட்பமாக அதை பார்க்க அது வரும்போதே பார்க்கணும், அவ்வளவு அலர்ட்டா இருக்கணும். இந்த பிராக்டிஸ் கூட 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 என்ன ஆகும், அப்படியே அந்த ஜோன் பெருசாகும். சைலன்ஸ் கவனத்துல இருந்து இறங்க மாட்டோம். பட் ஒண்ணுமே வராம இருக்குன்றதும் தெரியும். ஒண்ணுமே இல்லாம இருக்குன்றது தெரிஞ்சுட்டே இருக்கும்போது என்னவோ ஒண்ணு.
ஏதோ ஒண்ணு வருது பாத்தீங்களா, ஏதோ ஒன்றாக மாறுகிறோம் இல்ல, அந்த க்ஷணத்துல அது புரிதல் தான் கவனம். கவனம்னு தொடர்ந்து இருக்கிறது ரொம்ப முடியவே முடியாது. ஏன்னா மனம்ன்றது செயலற்று இருக்கவே முடியாது. சிந்திக்காம இருக்கவே முடியாது, முடியவே முடியாது. தொடர்ந்து யோசித்தல், என்னவாக இருத்தல், என்னவாக அவனை மாற்றிக்கொண்டே இருத்தல், இதெல்லாம் தான் மனம். தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதனால எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதம் மாறுதல்கள் வந்துட்டே இருக்கும். அதனால எந்த மூமெண்ட்லயும் நம்மளுக்கு நிஜமா ஹானஸ்டா சின்சியரா உள்ள தொடர்ந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே வந்தது உடனே தெரியும். வந்தது உடனே தெரிகிறது சைலன்ஸ். அந்த மாதிரி அலர்ட்னஸோட அலர்ட்டாக இருந்தோம்னா அடுத்தது வருது ரொம்ப கேப் ஆயிடும். இது எதுக்கு பண்றோம்? நம்ம அகந்தை எழும் இடத்தை கூர்ந்தமதியால் நோக்கிக் கொண்டே இரு அறி, அது எந்த இடம்னு பாருன்றார். திருப்பி அகந்தை எப்படி எழும்புறது நமக்கு தெரியும். நினைவலையில வரப்போற எண்ணங்கள் எப்படி வரப்போறது? எனக்கு மரியாதையை கொடுக்கறது இல்ல அப்படின்னு ஏதோ ஒண்ணு. கரெக்டா? நான் ரொம்ப சீப் பண்றேன், நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், எனக்கு டைம் சரியில்லை, என்னுடைய உறவுகளை ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஏதோ ஒண்ணு. எல்லாம் இந்த மாதிரியான தர்ம சங்கடங்கள், சூழ்நிலைகள், எல்லா விதமான ஏக்கங்கள், பாபங்கள் அனைத்தும் தான் உள்ள ரைஸ் ஆயிருக்கு. அது அதையே நோக்கிதான் திருப்பி ஓடுறது. நம்ம இந்த செகண்ட கூட நம்மளுடைய பழைய தாக்கங்கள் என்ன பண்ணுது, முழுமையா மூடி பழைய தாக்கங்களா இந்த செகண்டையும் மாத்தி இதுல இருந்து நீ தப்பிச்சுக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஏதோ ஹெல்ப் பண்றவனா ஃபியூச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு. இதுதான் தொடர்ந்து நடந்துருக்கு. ஆக மொத்தத்துல ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு எந்த லெவல்ல வேணா இருக்கும். தாட்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது, திங்கிங் இல்லாம இருக்கவே இருக்காது, மாறுபாடுகள் இல்லாம இருக்கவே இருக்காது. அதனாலதான் பதஞ்சலி 196 சூத்திரத்தையும் முதல் சூத்திரம் யோகம் தான் என்னன்னா சித்த விருத்தி நிரோதக. விருத்தினால என்ன? எழுச்சிகள், எழும்புதல் இருக்கும். பகவான் சொல்ற மாதிரி இது அகந்தை எழுதும்புதல். அகந்தை எழும்பும் விதம் நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், என்னிடமிருந்து, எனக்கு, என்னுடைய, எண்ணில், இந்த மாதிரியான முதல் வார்த்தைகளோட மற்ற வார்த்தைகள் சேர்ந்து சேர்ந்து நிலைநிலைகள்ல ஓயாமல் இருத்தல் தான் இது நிர்தாமனம். அதனால கவனம் ஒரு செகண்ட் கூட குவிஞ்சதுன்னா அதுல கிடைக்கிற பவர் யூ ஆர் டைரக்ட்லி யூ இல்ல, அதுவே அங்க இருக்குன்னு அர்த்தம். சோர்ஸ் இறங்கி இருக்குன்னு அர்த்தம். இந்த அசோசியேட்டிவ் திங்கிங், மெமரியினுடைய ஸ்டிமுலேஷன், எக்ஸ்பீரியன்சஸ் ரிவைவல், டு நோ அறிய விரும்புதல், புரியுதா, நாட்டம் கொள்ளுதல், இன்பம் அடைதல், லாபம் அடைதல், நஷ்டத்தை தவிர்த்தல், அப்படின்னு இங்க இருக்கிறவன் என்னவோ ஒரு மாற்றுதல்கள், புரியுதா? இப்படி இந்த கான்பிகரேஷன்கள் தான் உள்ள ஓயாம வேலை செய்து கொண்டிருக்க போகுது. இது ஒரு அற்புத சக்தி. அற்புத சக்தி மாத்திரம் இல்ல, மாயாஜால சக்தி. ஓயாம சென்டரையும் உருவாக்குறது. ஒரு சுழல்ல ஒரு சுழல் பாகம் எப்படி வருது? நீரலைகள் தொடர்ந்து தொடர்ந்து சுத்தும் போது ஒரு ரவுண்டு ஷேப் வருது. அந்த மாதிரி நினைவலைகள் திரும்பி திரும்பி வரும்பொழுது இன்புற்றவனோ பின்புற்றவனோ தாக்கமுற்றவனோ உருவாயிட்டு இருக்கான். அவன் அழகா உருவாகி அந்த பதிவு அப்படியே இருக்க போகுது. அப்படியே பதிய போகுது. திருப்பி தகுந்த காலத்துல திருப்பி வந்துட்டே இருக்கும். அது அட் எனி கிவன் மூமெண்ட் இதெல்லாம் உள்ள நடந்துட்டே இருக்கும். அதனாலதான் எப்ப பார் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான்.
ஆனா இது கரெக்டா இதுதான் ஸ்பாட். அதனால்தான் நழுவுதல்களாக ஏற்படும் இந்த எழுச்சிகளை பார்த்தோம்னா அங்க யார் பார்ப்பவன்னு கேட்க கூடாது. உள்ள கண்ண முடிவு பண்ணும்போது யார் பார்ப்பவன்னு கிடையாதுங்க. இப்ப நான் உங்களெல்லாம் பாக்குறேன், என்னோட பேச்சு நான் கேட்டு பார்த்துட்டு இருக்கேன்ல, என்னுடைய குரல் ஒலியும் எனக்கே அந்நியமா ஆயிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்கோம்ல. நீங்க உங்க உடம்பையும் பாக்குறீங்க, மற்றவங்களையும் பாக்குறீங்க, உங்க எண்ணங்களையும் பாக்குறீங்க, அவங்க பேச்ச கேட்டா அவங்க என்ன கருத்துக்களையும் கேட்கறீங்க. சோ அந்த பார்க்கும் தன்மை எல்லார்கிட்டையும் கான்ஸ்டன்டா இருக்கு, கேட்கும் தன்மை கான்ஸ்டன்டா இருக்கு. இட் இஸ் நாட் பர்சனலைஸ்ட் இன் எ லொகேஷன். அத பண்றது எது? அந்த பின்னாடி பேசுற பேச்சுதான் நீ விவேக், இவர் குமரேசன், நான் இவன் அப்படின்னு மாத்துறது. இதுதான் அகந்தையா மாறுதல். ஏன்னா அதுல ஏதோ சேஃப்டி இருக்கா மாதிரி அந்த மனம் சொல்லும். நீ எதுவாவா இருந்துக்கோ, இப்ப பாரு, புரியுதா? எதுவும் பிடிச்சு நிக்கிற மாதிரி பத்துல ஏறணும்னு எதையோ பிடிச்சுக்கிறோம்ல, ஒரு ஓடுற வாகனத்தை பிடிச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு தாட்டை பிடிச்சுக்கிறோம். தாட் அதுக்கு பின்னாடி எழும்புற ஃபீலிங் அதே பிடிச்சுக்கிறது தாட்டே. அதனால எல்லாத்துக்கும் பேசி எப்ப பாரு பேசி உள்ள கோவில்ல இருந்தா பேசி, ஆஸ்பத்திரியில கடைசி மூச்சு விடும்போது கூட பேசி உள்ள மனசுல எதிர்பார்க்கு. எப்படியோ இந்த கான்ஃபிகரேஷன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. இதுல கவனம் எங்க, இந்த கவனம் எது நழுவுதலோ அந்த நழுவின்றுக்கு என்னமா இருக்கிறேன், ஏதோ ஒரு சுழற்சியாக இருக்கிறேன், அதை பார்க்கும் பொழுதே அது பிசு பிசு போயிடும். அங்க ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. எல்லாருக்கும் அது யூனிவர்சல், ஒண்ணுமே இருக்காது. நம்மளோட வாழ்க்கை என்னன்னா பரபரன்னு அடுத்த திங்கிங் போயிடுவோம், அடுத்த திங்கிங்காவே மாறி இருப்போம். நம்மளுக்கு கேப்பே தெரியாது, அதை விட்டுட்டு நம்ம இல்லாம போயிடுவோம். அது பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரே பொருள், அற்புத பொருள் பரம்பொருள். அதை அடையிற ஒரே மார்க்கம் கவனம். கவனம்ன்றது திருப்பி ஒரு வார்த்தை கிடையாது. கவனம்ன்ற வார்த்தை கவனம் கிடையாது. எண்ணங்கள்னு நம்மளே நம்ம எண்ணுதலை அழிமையப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த எண்ணுதல் எண்ணம்ன்றது அந்த எண்ணங்கள் கிடையாது. அது வரும்பொழுது அது ஒரு சட்டன் வோல்டேஜோட வருது, உடம்புல இருக்கிற எனர்ஜியோட வருது, தாக்கங்களோட வருது. ஒரு இமேஜ் ஏதாவது தாக்கூற்ற நினைவு வந்துதானே என்ன ஆகுது, அந்த எண்ணம் வந்தாலே, ஆனாலும் அவங்க என்ன இப்படி திட்டிருக்க கூடாது அப்படின்னு மனசுல வந்தாலே என்ன ஆகும், சைக்காலஜில ஏதோ ஒரு அம்சத்துக்கு ஒரு குத்து வாங்கின வரும், தாக்குண்ட இதுவே இருக்கும். அதுக்கு எப்படி அதை சுதாரிச்சுக்கலாம்ன்றது அடுத்த பிளானிங்க்கு விறுவிறுன்னு திருப்பி எண்ணங்கள் வரும். எப்படி திருப்பி காப்பாத்திக்கலாம், இல்லாட்டி எப்படி இன்னொரு அடி கொடுக்கலாங்க அப்படின்றதுக்கு எண்ணங்கள் வரும். இது ஒரு மேலான பொருளுக்கும் ஆர்கானிசம், பிசிக்கல் ஆர்கானிசம் ஜடப்பொருளுக்கும் நடுவுல எந்த ஒரு உற்பத்தி இதுவும் இல்லாம ஏன் உற்பத்தி ஆச்சுன்றதுக்கு இது காரணமே சொல்ல முடியாது. உற்பத்தி ஆறுது கெப்பாசிட்டி. ஒளி இருந்தா நிழல் இருக்கு, ஒளி இருந்தா நிழல் இருக்கு. ஒளி எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு அந்த இடம் ஒளி தன்னுடைய கடைசி லோயஸ்ட் வோல்டேஜ் இழந்தா பிறகு அங்கே இருட்டுன்னு தெரியுது. இருட்டுக்குன்னு ஒரு தனி இருப்பு கிடையாது, புரியுதா? இருட்டுன்னு ஒரு பொருளே கிடையாது, ஒளி இல்லை. அதனாலதான் நம்ம நாமே எண்ணி நாமே பற்றி கொண்ட எண்ணங்களை நம்மையே அது கைவிட்டுட்டு போறது, அதோடதையா விட்டுட்டு போகுது. விட்டுட்டு போகும்போது பரிதவிக்கிறோம். நம்பிக்கைகளை வச்சுட்டு இருப்போம், நம்பிக்கைகள் எண்ணங்கள் தானே, நம்பிக்கை உண்டானே இருப்போம். நம்பிக்கை ஏமாற்றம் அடையும் போது அந்த எண்ணங்கள் அங்கேயே சுத்திட்டு இருக்கோம், எண்ணங்கள் அங்கேயே சுத்திட்டு இருக்கும். யார்கிட்ட போய் உள்ள போய் பேசுறது, யார்கிட்ட கேட்கறது? நீ தானே பேசினேன், நீ தானே நம்பிக்கை கொடுத்த, இப்படி இழந்துட்டேனே, நம்பிக்கை நயமா இருந்தேனே,
என்னுடைய உணர்வு, ஃபீலிங்கு எல்லாமே அந்த எண்ணம் கை கொடுத்துன்றது திடீர்னு விடப்பட்டதுன்னா இது நிஜமா லைஃப்ல நடக்கும்போது நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஆனா இப்போ இந்த மாதிரி இவைகள் எழும்பும் பொழுதே எது எழும்புறதோ அதை பூர்த்தி பண்ணாமல் அப்படியே எழுந்திருக்குன்றது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். தெரிதலே கவனத்தினுடைய நிலை. இந்த யார் கவனிப்பவன்ற கேள்வி கிடையாது அங்க. இது பேர் வெற்று கவனம் பேரு. பின்னாடி there is no holder. கவனிப்பவன் ஒரு ஆள் கிடையாது. இது நான் லோக்கலைஸ்ட், அதாவது ஒரு இடத்துல கிடையாது இந்த கவனம். புரியுதா உங்களுக்கு? பண்ணலாமா? இப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் ஒரு மியூசிக் போடுறேன், அதை கேட்கறீங்க. காது எப்பவும் திறந்தேதான் இருக்கு. ஃபைனஸ்ட் இந்திரியம் காது. காதுல விழ போகுது, உங்க காது கிடையாது. உங்க சென்டர்ல விழாம இருந்தா காசு வந்துட்டே இருக்கும். புரியுதா? நான் கேட்கிறேன், இது வந்து ராகமா இருக்கும், உடனே வரும். நான் கேட்கிறேன் வந்துதானே வரும். எனக்கு தெரியும் ராகம் உடனே அப்படின்னா அப்படி வரும். நல்லா இருக்கே, நல்லா இல்லையே, அதெல்லாம் எழுதும்போது தெரியுமா? அது தெரியணும். ரசிக்கிறானா மாறுறேன், கமெண்டேட்டரா மாறுறேன், என்னவோ கருத்து சொல்றேன், நல்லா இருக்குன்ற நல்லா இல்லைன்றேன், என்னவோ விதங்கள்ல ஐடென்டிபிகேஷன். அந்த சவுண்டோட வெறும் சவுண்ட அப்சர்வ் பண்ண முடியுமா? விதவுட் சென்டர். நான் கேட்கிறேன் இல்லாமல், கமெண்ட்ஸும் இல்லாமல் வெறும் கேட்கணும். இதுல நம்மளுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன். இதை திருப்பி கவுண்ட் பண்ண வேண்டாம். இது கவுண்டிங் திருப்பி விமர்சனத்துக்கு கிடையாது, ஓப்பன்னஸ். இது யாருக்குன்னா வந்துட்டே தான் இருக்கும். புரியுதா? காசு வந்துட்டே தான் இருக்கும், வராம இருக்கும். வராம இருந்ததுல கவனம் நழுவி வெறும் கேட்டலா இருந்ததுல இருந்து கமெண்டேட்டரா மாறுறது, ரசிகரா மாறுறது, வெறுக்கிறது, இறைச்சலா இருக்குன்றது, என்னவோ சம்திங் ஆர் அதர். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு கேள்வி. இதனால என்ன ஆயிட போறது எனக்கு அப்படின்னு என்னென்னவோ விதங்கள் எப்படி வந்தாலும் இதெல்லாம் வருதுன்றது தெரியுமா? சொல்ல புரியுதா? இதுதான் கூர்ந்த மதிக்கு உண்டான அபியாசம். உள்ள பேசக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப முக்கியமா ஏன்னா மியூசிக் நீங்க கரெக்டா ஏன் கண்டுபிடிச்சல் ராகத்தெல்லாம் கண்டுபிடிக்கும் தெரியணும், வேற ஒண்ணும் இல்ல. திருப்பி அதுக்காக விமர்சனம் கிடையாது. என்ன பேசினாலும் நீங்க பண்றது தெரியணும். இல்லாட்டி வெறும் கேட்டலா இருக்கலாம். கரெக்டா? வெறும் கேட்டலா இருக்கலாம். எந்த பேச்சு இல்லாம உள் பேச்சு இல்லாம கேட்டலா இருக்க முடியும். அதுதான் டோட்டல் அப்சர்வேஷன். பொறுமா? இஃப் எனிதிங் அரைசஸ் இட் இஸ் டிஸ்ட்ராக்ஷன். கானவே எதுல இருக்கேன், நான் என்ன என்னால் என்னோட இல்ல எதுலயோ ஒண்ணுக்குள்ள நிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு இல்ல நிக்கிறேன், இல்லாட்டி நல்லா இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதோ ஒண்ணு நிக்கிறேன். அந்த மாதிரி உள் பேச்சு தான் முக்கியம். இப்ப என்ன ஆகும், மீதி சத்தங்கள் கிடையாது, இந்த ஒரு சத்தம் தான். இந்த ஒலியை பத்தி எந்த விதமான ஒரு ஆள் இருந்தாலும் பேச முடியும். ஒரு கருத்து வருதுனால ஆள் இருக்கான் அர்த்தம். புரிஞ்சுதா? எழுதுறதே பேசினா ஆள் இருக்கான். புரியுதா? பேசினா ஆள் இருக்கான். அப்சர்வர், அப்சர்வ்டு ஒலி, அதை பத்தி நடுவில் கருத்து. அந்த கருத்து மூலமா ஈகோ வரும், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நுட்பம். கணத்துக்கும் குறைவான காலத்துல உள்ள காமிக்கிறான். நூறு கேட்கலாம். நான் கேட்கிறேன் இருக்காது, நான் இருக்காது, கேட்கிறேன் இருக்கும். கேட்கிறோம் கூட இருக்கும், எது கேட்கிறதுன்னு கூட இருக்காது. கேட்கிறோம் நடந்துருக்கு, கேட்டல் பயம். புரியுதா? இவ்வளவு நுட்பம் அது. ஆகாப்ப பரத பிரேமா இருக்குல்ல, அன்ரஃபில்டா இருக்குல்ல, அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா?
Thank you.